எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கான டே விளாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வெளியில போயிருந்தோம். ஒரு பர்த்டே கிஃப்ட், செப்டம்பர் 2 என்னோட பர்த்டே. அதுக்காக என்னோட ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணின கிஃப்ட் என்ன, என் ஹஸ்பண்ட் பண்ண கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோல முழுசா பார்க்கலாம். இன்னைக்கு டே விளாக் எப்படி போச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு அவுட்டிங் விளாகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். காலையில் குட்டீஸை வந்து குளிக்க வச்சாச்சு. எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸ் தான். அவங்க அப்பா பாட்டு போட்டு விட்டுருந்தாரு. உடனே ஆட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சாரா குட்டி எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிக்கி இப்போத்த ட்ரெண்டிங் சாங்கோட ஃபேவரட் ஆயிடுச்சு சாரா குட்டிக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த பாட்டுக்கு தான் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. பவுலு கூட சேர்ந்து வீட்டை கசன்னு போட்டுட்டு ஒரே ஆட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே அவங்க ஆட்டத்தோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹஸ்பண்ட் வந்து எனக்காக பூ கோர்த்து கொடுத்துட்டு இருந்தாரு. சந்தையில் வாங்கியிருந்தாரு. அடிக்கு ஒருக்கா இப்படி பூ கோர்த்து கொடுப்பாரு. அது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஹஸ்பண்ட் பூ வாங்கி கொடுத்தாலே நல்லாயிருக்கும். அது அவங்க கையில் கோர்த்து கொடுத்தா இன்னும் ஸ்பெஷல் இல்லைங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மார்னிங் வந்து இட்லி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெளியில் போய் சாப்பிட்றதுல நமக்கு விருப்பம் அபிப்பிராயம் கிடையாது. ஸோ அதனால் காலையில் வந்து நம்ம வந்து வீட்டிலே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில் வீட்டிலன்னா குழந்தைங்க ஃபில்லிங்காக சாப்பிடுவாங்க. வெளியில் சாப்பிடலனாலும் பரவாயில்ல. அதுக்கு அருமையான ஒரு அல்டிமேட்டான தக்காளி தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். தக்காளி தொக்கு கிடையாது, தக்காளி சாம்பார்னு வச்சுக்கோங்களேன். இட்லிக்கு இதை அடிச்சுக்க வேறு எந்த குழம்பும் கிடையாது. பார்த்தாலே வாய் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆஃப் த ஃபேவரட் குழம்புல இதுவும் ஒன்று. ஸோ அதனால் அடிப்பொலியாக காலையிலே வந்து நம்ம வந்து சாம்பார் பண்ணி இட்லி செஞ்சாச்சு. இட்லி செஞ்சு குட்டீஸ்கெல்லாம் ஊட்டிட்டு நம்மளும் சாப்பிட்டாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா? வெளியில் ரோட்டு கடையிலெல்லாம் இந்த குழம்பு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இட்லி மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவோம். 2 இட்லி சேர்த்தே சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர சூடாக இருக்குது. எல்லாத்துக்குமே சேர்த்தே போட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பூ கட்டிகிட்டே இருந்தார், எனக்கும் சாராக்கும் சேர்த்து. அதனால் வந்து சரி அவங்களுக்கும் நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பவுலுக்கும் சாராக்கு 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் ஊட்டியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் சேர்ந்து ஊட்டியாச்சு. அவங்க அப்பாவுக்கும் முதலெல்லாம் அதிகமாக நாங்கள் ஊட்டி எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ குட்டீஸ் வந்தோடனே குட்டீஸ் கூட்டுறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஒரு லாங் டைம் மெமரி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வயிற்றுக்கும் மார்னிங் வந்து ஃபில்லிங்காக கொடுத்தாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வெளியில் போயிருந்தோம். என்ன கொஞ்சம் குழம்பு காரமாக இருந்தது. அதனால் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சமாக குழம்பு கம்மியாகவே தொட்டு கொடுத்தேன். சாரா குட்டி கொஞ்சம் வெறும் இட்லியே சாப்பிட்டாங்க. சாப்பிடவே பவுலுக்கு ஒரே டான்ஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால் அவரோட ஆட்டத்தையும் பார்த்துட்டு ஒரே சிரிப்பாக இருந்தது எங்களுக்கு. காலையிலே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டே மார்னிங் ஃபுல்லாக இவங்களுக்கு பாட்டு ஆட்டத்தோடையே போயிடுச்சு. ஹோம் தியேட்டர் நோவா வந்து சூப்பராக இருக்குது. வாங்கினது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். சவுண்டெல்லாம் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் விடவே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்தது. தேட்டரில் கேட்குற சாங்கை விட இங்கே வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்களா மூஞ்சியில் எவ்வளோ பெரிய பல்ப் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்பவே சந்தோஷந்தான். அதுவும் அவர் கையால் கட்டின பூ அப்படிங்கும்போது கட்ட தெரியாதுங்கும் போது சரி கோர்த்தா தரேன்னு சொல்லி கோர்த்து கொடுத்தாரு பார்த்தீங்களா. எங்கள் மாமா அங்கே நிற்கிறாரு. ஸோ அதனால் அதுவே வந்து ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ பூ வச்சாலே ஒரு அழகு தான் இல்லைங்களா? பெண்களுக்கு பூன்னா ரொம்ப பிடிக்கும். அது வச்சா ரொம்ப தான் அழகு. நம்ம வீட்டில் ஒரு பெண் மட்டும் இல்லையே, இன்னொரு பெண் குட்டி இருக்காங்க இல்லைங்களா? அப்போ எனக்கு பூ எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்க அப்பா எனக்கு முடிஞ்சோடனே அவருக்கும் கோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் இவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தங்காட்டி நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு டிஃபன் பண்ணுறதுக்குலாம் விட்டாச்சு. டைம் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் மார்னிங் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு தான். சாராக்கா வாவ் சூப்பர் சரி சம்மி. எப்படா நமக்கு பூ அப்பா கட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரா குட்டி வெயிட்டிங்கு. பின்னு உடஞ்சி போச்சு சாரா. இங்க வேற பின் குத்தி இருக்கேன். இங்க கம்மி இங்க பாரு சீசல் பாருங்க. சீஸ் அப்படின்னு மூஞ்சில் பார்த்தீங்களா எப்படி ஒரு சிரிப்பு ஒரு உருமாற்றம்னு. அவங்க ஒரு பக்கம் குச்சி ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் பவுடர் மட்டும் தான் போடுறது. அதுவே பயங்கர க்யூட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பல்லடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. பல்லடத்துக்கு போயிட்டு ஒரு LFT டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அவங்க வந்து இதை காட்டினா மட்டும் போதும், சீட்டை மட்டும் காட்டினா பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க.
ஆனால் வந்து அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பல இடத்துக்கே போயிட்டோம். சரி இங்கே வந்து நம்மளோட கிஃப்டையும் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பானு ஜுவல்லர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். இதுதான் மெயின் பிரான்ச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பல்லடம் பஸ் ஸ்டாப்குள்ளேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை. சரி நம்ம இன்றைக்கி வாங்க போகிறது செகண்ட் ஸ்டெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன்ஸ் வந்து ரொம்ப வந்து யூனிக்காக கிடையாது, ரொம்ப எல்லாம் பெருசாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி முட்டு மாதிரி தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். 2 செலக்ட் பண்ணோம். இது எனாமல் வச்சது க்ரீன் கலர், இது ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக வாங்கியிருந்தோம். ப்ளைனாக வாங்குறத விட கொஞ்சம் எனாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி எனாமல் இருக்கிறதே வந்து நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம். சாராவும் பவுலும் சேர்ந்துட்டு அங்கே இருக்கிற கால்குலேட்டர் வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க கணக்கு போட்டுட்டு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெட்டுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து அந்த ரவுண்டு முட்டு மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொலுசு பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் வந்து பார்க்கவே நல்லா இருந்தது, காலுக்கு வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து கொலுசு தான். ட்ரெஸ் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு செயின் ஒன்று எடுக்கிறது அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்து கொலுசு வந்து இடையிலே கட் ஆகிடுச்சு. ஸோ அதை பழசு போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம எடுத்திருந்தோம். இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காலைல கொலுசே இல்லாமல் இருக்கிறதுக்கு அவருக்கும் சங்கடம் தான். காலைல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். சரி வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். சரி இன்றைக்கி சிம்பிளாக வாங்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கம்மி அமௌண்ட்டாக இருந்தாலும் கிஃப்ட்டு சின்னதாக இருந்தாலும் மனசு பெருசு இல்லைங்களா. ஸோ அதனால் வாங்கி கொடுக்குறவங்கள பொறுத்து தான் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லிக்னகைன் ஜெல் வாங்கிட்டு வந்திருந்தாரு காது குத்துறதுக்காக. இங்கே குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆசாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லிக்னகைன் ஜெல் வாங்கி ஹஸ்பண்ட் தான் போட்டு விட்டார். வலி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வாங்கிக்கலாம் 30 ரூபா தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே போட்டுடணும். இது கடைசி நேரத்தில் போட்டால் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் அவர் வாங்கிட்டு வந்துட்டார். கொஞ்சம் போட்டு உடனே வந்து ஆசாரி வந்துட்டாங்க குத்துறக்கு. வழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சின்ன இதாக தான் இருந்தது. என் காது வந்து ரொம்ப வந்து முத்தி போகலை, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருந்தங்காட்டி அதிக பெயின் கிடையாது. எப்படியோ குத்தி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே பாருங்களேன் நல்லா இருந்துச்சு. க்ரீன் கலரு அந்த எனாமல் தான் வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி காமிச்சிச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெட்டுக்கு இது கொஞ்சம் மேட்சாக இருந்தது. என்ன ஒரு வேலைத்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு காது வந்து எனக்கு நல்லா வந்துச்சு பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு குத்துறது வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி குத்திட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஆனால் நேராக பார்க்கும்போது தெரியல, சைடாக பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுது. அப்புறம் காது குத்துன உடனே சரி வெளியிலே சாப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்னை சிரமமே படுத்தலை. ஸோ அதனால் வெளியில் வந்து இந்த 149 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் கறி விருந்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவங்க வந்து சாதம், ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு மீன், கூட வந்து சாப்பாடு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், ரசம் சாம்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சாம்பார் கிடையாது, சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாராக்கு பவுலுக்கும் சேர்த்தே ஒரு இலை போட்டுட்டோம். சாரா பவுலும் முட்டை மீன் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக கொடுத்தா தான் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க, நம்மளே வந்து சாப்பிட விடுவாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. கொஞ்சம் காரமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றது. எப்படியோ ஃபைனலாக தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி டீ இல்லாமல் எப்படி போகிறது, சரி மாமா ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே டீயும் வாங்கி கொடுத்துட்டா. அப்படி குழந்தைங்க வந்து அங்கேயே சாதம் வந்து தயிர் சாதம் ஃபில்லிங்காக சாப்பிட்டாங்க. டீ இப்படி ஒருத்தர் பின்னாடி வந்தாங்க, இப்படி திரும்பும்போது அவர் மூஞ்சியை பார்த்து பயந்துட்டாரா என்னன்னு தெரில, டம்ளர் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் டம்ளரும் உடஞ்சி போயிடுச்சு, டீயும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு டீ கொடுத்துருந்தாங்க. குட்டீஸ்க்கு ஒரே ஒரு கேக் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம். அவங்களும் வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஸோ வந்து ரொம்பவே இன்றைக்கி டே சந்தோஷமாக போச்சு. என்னோடய குஞ்சம்மாக்கு தான் தேங்க் பண்ணணும். அவங்கள நான் குஞ்சம்மான்னு தான் கூப்பிடுவேன். என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறது, உறவுகளெல்லாம் வந்து சொந்தங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டி குஞ்சம்மா. அவங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்க. அதனால் நம்ம இங்கே தேங்க் பண்ணிட்டோம். கூடவே நம்ம ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணாலும் பத்தாது, அவங்களுக்கும் ஒரு சின்ன தேங்க் பண்ணுறேன் இங்கே.
அவங்களோட வெளியில் போனவே எனக்கு வந்து பெரிய சந்தோஷம் தான், பெரிய கிஃப்ட் தான். பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலே என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. இப்போ வரைக்கும் பயங்கர சண்டையில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். பயங்கரமாக சண்டை போட்டுக்குவோம். அதை விட பயங்கரமாக 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கான டே விலாக் எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. என்னோட கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.